ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளில் வந்து நான் ஒரு 12 ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணேன். நான் வீட்டில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பார்த்துட்டு நம்மளால் எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, எனக்கு வந்து வீட்டு வேலையே சரியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்காக அன்றைக்கி காலையில் வந்து ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம வந்து உட்காந்து வந்து நான் வந்து 4 ப்ளவுஸாக தான் போட்டு வெட்டினேன். ஒருத்தங்களுக்கு வந்து 8 ப்ளவுஸும் இன்னொருத்தங்களுக்கு வந்து 3 ப்ளவுஸ் அப்படி தான் நான் வந்து கட் பண்ணேன். மொத்தமாக போட்டு கட் பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆச்சு. நீங்களுமே கட் பண்ண உட்காந்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக அதாவது ஒருத்தங்களுக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா மொத்தமாகவே போட்டு கட் பண்ணிடுங்க. நான் வந்து மொத்தமாக கட் பண்ணதுனால மட்டும்தான் என்னால் வந்து சீக்கிரமாக கட் பண்ண முடிஞ்சுது. நான் தனித்தனியாக கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மதியம் ஒரு ஈவினிங் வரைக்கும் 3 மணி வரைக்கும் வெட்டுற மாதிரி இருந்திருக்கும். நான் வந்து இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தேன். ஒரு 12:30 12:45 வந்து எல்லாமே கட் பண்ணி ப்ராப்பராக நூல் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 12:30 12:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு தான் ஒரு 2 மணிக்கு வந்து நான் வந்து தைக்க உட்காந்தேன். நான் வந்து தைக்க உட்காரும்போதே நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இவ்வளோ டைம் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இந்த 8 ப்ளவுஸ் தைக்கிறது மட்டும் நமக்கு வந்து அடித்து திருப்ப முடியாது. எல்லாமே வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கழுத்தில். அதனால் கொஞ்சம் வந்து டைம் ஆச்சு. நீங்கள் வந்து தைக்கிறதுக்காக உட்காந்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு எழும்பாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எந்திரிச்சு தைச்சாலே நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து லேட் பண்ணிடுவோம் தைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து இத்தனை நிமிஷத்தில் நான் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் செல்லில் வந்து அலர்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்பீடாக தைக்கணும்னு தோணும். எப்போவுமே நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து முடியும்னு நினச்சா நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் வந்து ஒரு 2 மணிக்கு உட்காந்தேன். கரெக்டாக 6 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சேன். 6 மணி வரைக்கும் நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா ஒரு 4 ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேன். கரெக்டாக வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு 1 ஹவர் அல்லது 50 நிமிஷம் அப்படி ஆச்சு. ஏன்னா நான் எல்லாமே வந்து எம்மிங் பண்ணுறது தான். நமக்கு அடித்து திருப்பணும் அப்படின்னா கடை நம்ம அடித்து திருப்பிடுவோம். நமக்கு வந்து கிராஸ் பீஸ்லாம் அடித்து நம்ம வந்து தைக்கணும் அப்படிங்கிறனால ஒரு 1/4 மணி நேரம் வந்து டைம் ஆயிடுச்சு. நான் வந்து 4 ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எப்போவுமே உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. தைக்க உட்காரும்போதே இல்லை நான் இதை வந்து இன்றைக்கி முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து நாளைக்கு தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸையுமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன், நாளைக்கு தைக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு யாராவது அவசரமாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம வெட்டி வச்சதை பார்க்க மாட்டோம். நம்ம வந்து அந்த ப்ளவுஸை அவசரமாக உட்காந்து தைப்போம். அப்புறம் இதை மறந்துடுவோம். இப்படியே வந்து நமக்கு வந்து கட் பண்ண ப்ளவுஸ் வந்து உட்காந்துட்டே இருக்கும். நம்ம எப்போவுமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைச்சிடணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து நான் தைக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறவங்க எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே கையில் வந்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டைம் வந்து கம்மியாகும். நீங்கள் உட்காந்துட்டு பட்டிக்கு 2 பீஸ் இல்லை நான் அதை எடுக்க போகிறேன், அப்புறம் வந்து ஒரு இது தைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்புக்கிட்ட போய் நான் சமையல் பார்க்க போகிறேன், இந்த மாதிரி வந்து தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். நம்ம வீட்டு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம தைக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம வீட்டு வேலை பக்கம் வந்து போகவே கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சொன்ன டயத்துக்கு அதாவது 1 மணி நேரத்தில் தைக்கலாம் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் தைக்க முடியும். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலுமே எல்லாருமே நம்ம வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்லாம் தச்சு பழகின நாட்கள்லாம் உண்டு. நம்ம வந்து பழக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நமக்கு வந்து டைம் வந்து கம்மியாகும். அதை வந்து நீங்கள் எப்போவுமே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களால் இன்றைக்கி 2 ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னா நாளைக்கு நம்மளால் 3 ப்ளவுஸ் தைக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து டைம் எடுத்துக்கணும். நம்மளையே வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் அந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா எனக்கு ஒரு 200 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து தைக்க முடியும். அதே மாதிரி இந்த ஜாப்பில் மட்டும்தான் நம்மளால் நம்ம நினச்ச டயத்தில் வந்து உட்காந்து நம்ம நினச்ச டயத்தில் வந்து எந்திரிக்க முடியும். நம்ம இது வெளியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க சொன்ன டயத்துக்கு நம்ம போகணும் வரணும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு லீவும் கூட நம்ம அவங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம தொழிலை வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். நீங்களுமே குழந்தைங்க இருக்குது அதனால தான் என்னால் தைக்க முடியல அப்படின்னு நீங்கள் வந்து எடுக்காதீங்க. நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு நம்மளால் வந்து தைக்க முடியும். பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க. அம்மா வேலை பார்த்துட்ருக்கேன், நீ வந்து டிவி பார்க்கணுன்னா பாரு, இல்லை விளையாடுறனா விளையாடு, அந்த
மாதிரி வந்து நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் வந்து ட்ரெயின் பண்ணணும். பிள்ளைங்களுமே கொஞ்ச நாளில் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்கள் பேரண்ட்டு இல்லை உங்கள் மாமியார் யாராவது ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி வந்து எத்தனையோ பேர் வந்து சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டே வந்து வீட்டில் வந்து எல்லாமே சமைச்சு வச்சுட்டு ஒரு பெரிய குழந்தைய வந்து அவங்களுக்கு துணைக்கா வச்சுட்டு நிறைய வேலைக்கு வெளியே போயிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த தொழிலை பார்க்கலாம். இதுலேயுமே நிறைய வந்து சம்பாதிக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட குறித்த நேரத்தில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எப்போவுமே அதை வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த புது கஸ்டமர் வந்தாலும் எனக்கு அப்புறம் வேறு யாருக்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த டைம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டைம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம அதுக்கு எப்போவுமே நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். எப்போவுமே அவங்க கேட்குற டயத்துக்கு முந்தின நாள் வந்து உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அன்னைக்கே தச்சு முடிச்சிருவீங்க. அவங்க கேட்குற அன்னைக்கு நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்குமே சில டைம் வந்து தைக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரதான் செய்யும். அப்போ நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து உழைக்கிற காலம். நம்ம உழைக்கிற காலம் வந்து கரெக்டாக வந்து நம்ம உழைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி கஷ்டப்பட வேண்டாம். அதுக்காக நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நினப்பேன். இன்னொன்று நம்ம அம்மா அப்பா எல்லாருமே இன்னும் இந்த வயசு வரைக்குமே உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக பண்ணலை. நம்ம வீட்டில் இருந்தால் தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சும்மா உட்காந்தா நமக்கு யாருமே காசு எதுவும் கொண்டு வந்து தரப்போகிறதில்ல. நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்மளும் வீட்டில் சும்மா இல்லை, நம்மளும் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வீட்டில் சும்மா இருக்கிறதுனாலேயே வந்து நான்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நான் பேசும்போதே கவனிச்சிருக்கேன். அவங்ககிட்ட வந்து எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இல்லை, எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டேலண்ட் இருக்க தான் செய்யும். நிறைய பேர் வந்து டியூஷன் எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து கூட பின்னி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து பகலில் எப்போவுமே தூங்குற வழக்கத்தை வந்து கொண்டு வராதீங்க. அது வந்து நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறத வந்து நம்ம வந்து கெடுத்துரும். ஏன்னா லேசாக படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம தூங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக அடுத்த நாள் வந்து அதே டைமுக்கு வந்து நமக்கு தூக்கம் வரும். எப்போவுமே பகலில் தூங்காத மாதிரி உங்களை வந்து வச்சுக்கோங்க. அதுக்காக நைட்டு வந்து சீக்கிரம் வேணால் தூங்கிடுங்க. ஒரு 8 மணி 8:30க்கு நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னா அந்த டைம் ஓகே. மதியம் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கி எந்திரிச்சு அந்த மாதிரி வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ வந்து எனர்ஜி நமக்கு இருக்கும்போதே நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி வைக்க முடியுமோ நம்ம வந்து சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும். ஏன்னா இப்போ இருக்க செலவுக்கு 2 பேர் உழைச்சாலே வந்து காண மாட்டேங்குது. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 6 மணியோட தைக்க முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு அப்புறம் தான் நான் அப்புறம் திரும்ப உட்காந்தேன். மிஷினில் உட்காந்துட்டு 9 மணிக்கு என் ஹஸ்பண்ட் வருவாங்க. அந்த டைம் வரைக்கும் நான் வந்து தைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு 2 ப்ளவுஸ் தான் தைச்சிருந்தேன். 6 ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிட்டு இன்னும் நம்ம வந்து 6 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் நமக்கு வந்து கட் பண்ணுற டைம் வந்து முந்தின நாள் கட் பண்ணி வச்சதுனால மொத்தமாக காலையிலே ஒரு 11 மணிக்கு நான் உட்காந்து ஒரு 6 மணிக்குள்ளே நான் வந்து மற்ற ப்ளவுஸ் 6ஐயும் தைச்சி முடிச்சுட்டு நான் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் நான் உட்காந்துட்டேன். இப்படி தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். நீங்களுமே உங்களுக்குள்ள வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் எப்போவுமே வந்து நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ணுறத வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண முடியும். எப்போவுமே தைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஒத்தையில் உட்காந்து தைக்கிறதுனால கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டெய்லி வந்து அப்படி தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சும்மா இருக்க முடியாது. ஏதாவது எடுத்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைம் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து பழகிரும். நம்மளே சும்மா இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம வந்து அந்த ப்ளவுஸை வெட்டி வைப்போம், இந்த ப்ளவுஸை வந்து எம்மிங் பண்ணி வைப்போம், ஊக்கு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தயார்படுத்திக்கிடுவோம். இதை மாதிரி இந்த 11 ப்ளவுஸ்க்கு வந்து 2200 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சேன். அது வந்து ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து அளவெடுத்து நான் தைச்சிருந்தேன். அந்த ப்ளவுஸுமே கொஞ்சம் வந்து பயந்து தான் தைச்சிருந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய ஆளுக்கு தைக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு தைச்சிருவோம். சின்ன பிள்ளைங்களுக்குங்கும்போது நெக்கு வந்து விரிஞ்சிடக்கூடாது, ஷோல்டர் வந்து கீழே விழக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வந்து யோசிப்போம். அப்படி தான் நானும் பயந்துக்கிட்டே தைச்சேன். அந்த பொண்ணுக்கு தைச்சது வந்துமே அவங்க அம்மா வந்து கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ப்ளவுஸில் வந்து ஒரு 360 கிட்ட வாங்கியிருந்தேன். அதில் வந்து வெறும் செயின் ஸ்டோன் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த ரோப்பில் மாட்டுற வந்து கொஞ்சம் அது வச்சுருந்தோம். இதெல்லாம் சேர்த்து 360 வந்து வாங்கினேன். 2 சேர்த்து நம்ம வந்து ஒரே நாளில் வந்து 2560 கிட்ட சம்பாதிச்சிருந்தோம். உண்மையிலே அந்த பணத்தை வாங்கும்போது என்னோடய உழைப்பு, அதாவது உழைச்ச உடனே அடுத்த செகண்ட் வந்து நம்ம கையில் பணம் வரும்போது நமக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன்.
நீங்களே சொல்லுங்கள், வீட்டிலேருந்து நம்மளால் வந்து இவ்வளோ ரூபாலாம் வேறு தொழிலில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த தொழிலில் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கும் வயசு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எந்த வயசுலனாலும் நம்ம கற்றுக்கலாம். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு 40 வயசுக்கு அப்புறம்லாம் அந்த கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு தொழில் கடை வச்சு அப்படி வந்து சம்பாதிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு கம்மி. நம்ம ஒரு மிஷின் இருந்தால் போதும், நம்மளால் வந்து தச்சு கொடுத்து நம்ம வந்து வருமானம் வந்து சம்பாதிக்க முடியும். நம்ம மிஷின் வாங்குறதுக்கு ஒரு 5000 செலவழிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரே மாதத்தில் எடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த தொழில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும். என்ன கேட்டால், நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம அம்மா நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்மளும் எரிச்சப்பட்டு தான் நம்ம வந்து இந்த கிளாஸ்க்கெலாம் போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நான் வந்து வருமானம் வாங்கும்போது நான் யோசிப்பேன், எங்கள் அம்மா இதை கற்றுக் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்னாலையும் வந்து வீட்டில் இருந்து சம்பாதிக்க முடியாது. நானும் சும்மா தான் உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி எனக்கு வந்து தோணும் சில டைமு. எப்போவுமே வந்து கைத்தொழில் ஏதோ ஒன்று கற்றுக்கிறது நல்லது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஆனால் நான் கற்றுக்க போகும்போது கொஞ்சம் எரிச்சல் பட்டு தான் போனேன். இப்போ வந்து இதை கற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து மாதம் ஒரு 10,000 கிட்ட மாதம் வந்து 10,000 இதுலேருந்து என்னால் சம்பாதிக்க முடியுது. இது வந்து மினிமம், அதாவது நமக்கு வந்து எந்த ஃபங்க்ஷனும் இல்லை அப்படின்னா, மற்றபடிக்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டு தான் கிடைக்குது. நம்ம வந்து இந்த தொழிலில் மட்டும்தான் நம்மளால் வந்து நிறைய லாபம் வந்து எடுக்க முடியும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல். உங்களாலையுமே வீட்டில இருந்து வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் வந்து 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நீங்கள் 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.